வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம். பல்வேறு நிறுவனங்களுடன் முதலீடுகளை பெறுவதற்காக 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில முக்கியமான நிறுவனங்கள், அதாவது மைக்ரோசாப்ட் போன்ற சில முக்கியமான நிறுவனங்கள் சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் சரியான பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது என்றும், எங்களது தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு இல்லாத சூழல் காரணமாக அங்கு நாங்கள் முதலீடுகளை செய்யவில்லை என்று நேரடியாகவே தற்பொழுது ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் முதலீடுகள் பாதுகாப்பான சூழல் இருந்தால் பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடுகளை அமைக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் கொண்டு கூகுள் நிறுவனமும், மைக்ரோசாப்ட் நிறுவனம், ஆப்பிள் போன்ற மிக முக்கியமான நிறுவனங்களை சந்தித்து பல கோடி ரூபாய் முதலீடுகளை பெறுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை 900 கோடி வரை தான் முதலீடுகள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே சமயம் பார்க்குமேயானால் திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் அதே நேரத்தில் 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அபராதமும் செலுத்தியிருக்கிறார். இதிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் திமுகவினர்கள் பணத்தை கொண்டு வந்தால், மறுபக்கம் திமுகவினரிடம் இருந்து அதைவிட ஒரு மடங்கு அதிகமாகத்தான் இந்தியா அரசிற்கு பணத்தை செலுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினர்கள் வரக்கூடிய அனைத்து பணங்களையும் ஊழல் செய்து சொந்த சொத்துக்களாக மாற்றியுறுவதால் தமிழக மக்கள் இன்னமும் ஏழ்மையாகவும் போதைக்கு அடிமையாகி பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் தற்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதை சரி செய்ய முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளில் நிறுவனங்களை அழைப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தெரு சுத்தமாக இருந்தால் அங்கு அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் நடக்கும். ஆனால் தெரு சுத்தப்படுத்தாமல் நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று கூறுவது சரியா? இதுதான் சென்னை தீவுத்திடலிலும் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் மிகப்பெரிய பள்ளம் மேடான சாலைகள், அதே மறுபக்கம் வெளிநாடுகளை கவரும் விதமாக கார் பந்தயம். முதலில் தமிழக மக்களுக்கு குடிப்பதற்கும் உணவு அளிக்க வேண்டும். ஆனால் அதை மறுத்து திமுகவினர்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கும் வகையிலும் அவர்களது சொத்துக்களை அதிகரிக்கும் வகையிலும் மக்களை ஏமாற்றி வரக்கூடிய திமுகவினருக்கு சரியான பாடத்தை வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேடையில் ஆங்கிலத்தில் பேசவும் தமிழில் பேசவும் திணறக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று கிட்டத்தட்ட அமைதியாகத்தான் இருந்திருக்கிறார் என்ற தகவலும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.